Hi friends, welcome to Mumbai Luggage channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்குடல் பொரியல். ஆட்டுக்குடல் பொரியல் ரெசிபி தானங்க நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷல். இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு ஒவ்வொன்றா நான் இந்த வீடியோல காட்டுறேங்க. நீங்களும் அந்த ரெசிபியை மறக்காம உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னடா இவன் ஆட்டுக்குடல் பொரியல்னு சொல்லிட்டு வேற என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பசியாக இருந்துருச்சு. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் புளிச்ச மாவு இருந்தது. அந்த புளிச்ச மாவை எடுத்து தாளிச்சிட்டு நான் இந்த குழி பணியாரத்தை தான் இன்றைக்கி ஈவினிங்காக செஞ்சு சாப்பிட்டேன். இது மாதிரி உங்களுக்கும் எப்போவாது ஈவினிங்கில் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதாவது பசிக்கு எடுக்குது அது மாதிரி இருந்தால் இந்த புளிச்ச தயிரை தாளிச்சிட்டு இது மாதிரி குழி பேன் வாங்கி அந்த குழி பணியாரத்தை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க இந்த குழி பணியாரத்தை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பிளேட்டில் எடுத்துக்கிட்டு இதோட காம்பினேஷன் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த நம்மளுடைய ஷேஸ்வான் சட்னி. இது ரெடிமேடாக கிடைக்குங்க டிமார்ட்டில். இது எப்பவுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கும். ஏதாவது சட்னி ஏதாவது இல்லைன்னா தோசைக்கும் இட்லிக்கும் இந்த ஷேஸ்வான் சட்னியை தான் நாங்கள் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சது. வாங்க நம்ம அடுத்து ஆட்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் பொரியல். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் சூடாகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்குடலுங்க, அது கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பேன் சூடானது மாதிரி எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அதோட பூண்டையும் நசுங்கி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இது போட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்க குடலையும் போட்டு சேர்த்துட்டு அதோட மஞ்சத்தூள் சால்ட்டு போட்டு இது நல்லா வதங்கட்டோங்க. எந்த அளவுக்கு வதங்கி வருமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. இதை பருப்பு போட்டு குழம்பும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த குடல் பொரியல் தாங்க செய்கிறோம். எனக்கு பருப்பு போட்டு செய்கிறத விட குடல் பொரியல் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, இது பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி எண்ணெய்லாம் மேலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட மிளகாத்தூள் சேர்த்துக்குவாங்க. மிளகாத்தூள் கடைசியாக கொஞ்சமாக பச்சையாக இருக்கிற பூண்டு முதலையும் சேர்த்துருக்கோம், கடைசிலையும் பூண்டு சேர்க்குறோங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதோட கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலரை விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய அழகான குடல் பொரியல் ரெசிபி ரெடிங்க. அவ்வளோதான், சிம்பிள் தாங்க. ஆனால் இது கழுவி சுத்தம் செய்யறது தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். முடிஞ்சதுங்க நம்ம குடல் பொரியல். அவ்வளோதாங்க, நான் டேஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்குடல் ரெசிபியை எப்படி செய்யலான்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இந்த குடல் ரெசிபியை டேஸ்ட் பண்ணிட்டேங்க. நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.